மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நடிகராக இருந்து ஒரு கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விட்டார். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்துவிட்டார். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தார். அந்த நடவடிக்கையின் மூலமாக, அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்தது திமுகவை அழிப்பதற்காக அல்ல. அவர் அதிமுகவை அழிப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது தற்போது புரிய வந்திருக்கு. ஏன்னா இத வந்து அவர் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு புத்திசாலித்தனமாக கையாண்டு இருக்கிறார். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து உள்ளே வந்து மக்களின் வாக்குகளை பெற்று அதிமுக அமர வேண்டிய இடத்தில் அவர் அமர்ந்து விட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவேக ஆளும் கட்சி ஆகிவிட்டது, எதிர்க்கட்சியாக திமுக வந்து விட்டது, அதிமுக அழிந்து விட்டது. இப்ப அதிமுகக்குள்ள பிளவு ஏற்பட்டு 2ஆ உடைஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இவங்க எல்லாம் ஒரு பக்கம், இவங்க தலைமையில 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மீதி எம்எல்ஏக்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தனியா இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள வந்து யாரு வந்து இந்த சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இனிமே அதிமுகவுக்கு தலைமை வேலுமணி தான் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கம். சோ இப்ப அதிமுக பிளவுபட்டு விட்டது. ஆக மொத்தம் விஜய் அவர்களினுடைய வருகை என்பது அதிமுகவை அழிப்பதற்காகத்தான் என்ற உண்மை தற்போது நல்லா வெட்ட வெளிச்சமாயிருக்கு. என்ன காரணத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வீரமணியை சந்தித்தார், திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்தார், மு.க. ஸ்டாலினை சந்தித்தார், அன்புமணியை சந்தித்தார், அதே போல வைகோவை சந்தித்தார், சீமான் அவர்களை சந்தித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் சந்திக்கவில்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல கூட அவர் சந்திக்கல. ஒருவேளை நாளை சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நாளைக்கு வந்து அவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நாளை விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தால் அவர் வந்து அதிமுகவோடையும் இணக்கமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. அவர் அதிமுகவை அழிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். ஆக மொத்தம் அவரு 2 கட்சியையுமே அழிச்சிட்டாரு. ஆக்சுவலா வந்து 2 கட்சியுமே தோல்வி அடைய வச்சிருக்காரு. கட்சியை அழிக்கல, தோல்வி அடைய வச்சிருக்காரு. ஆனா அதிமுகவை 2ஆக உடைத்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ என்னன்னா, அதிமுக தரப்புல இருந்து சி.வி. சண்முகம் அவர்கள், வேலுமணி இவங்க டீம்லாம் வந்து விஜய் அவர்களை அணுகி நாங்க ஒரு 30 எம்எல்ஏ வருவதற்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு விஜய் அவர்கள் நீங்க வந்து வர்றதா இருந்தா உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுகவினுடைய ஆதரவை விஜய் அவர்கள் வேண்டாம் என்று நிராகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதனாலதான் அதிமுகவுல வந்து இப்ப 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. இன்னமும் வந்து அவங்க விஜய் கூட சேரல. சரிங்களா? இல்லைன்னா இந்நேரம் எப்பவோ போய் விஜய் அவர்களோட சேர்ந்திருப்பாங்க. அந்த டீம், அதாவது வேலுமணி, விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் இவங்க தலைமையிலான டீம் வந்து எப்பவோ விஜய் கூட சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து அதிமுகவினர் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ தற்போது வரைக்கும் அவர் சந்தித்த அரசியல் தலைவர்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் அதிமுகவை பர்சனலாவே வெறுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தை 2011 இருந்து 21 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் விஜய்க்கும் அதிமுகவிற்கும் இடையே இருந்த அந்த முரண்பாடு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்துச்சு. ஸோ தலைவா அப்படிங்கிற டைட்டிலே ஜெயலலிதாவை உறுத்துச்சு. அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண விடலை. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கெல்லாம் தலைவா படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகும்போது படம் ரிலீஸ் ஆகல. நாங்க எல்லாருமே வந்து வேன் பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து கேரளாவுக்கு போய் பார்த்தோம். அப்படிப்பட்ட கதைலாம் வந்து அப்போ நடந்துச்சு தலைவா படம் ரிலீஸ் ஆகும் பொழுது. அந்த மாதிரி வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆக்சுவலா காவலன் படத்துல திமுக சிக்கல்களை கொடுத்தாலும் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இவங்க தலைவா படத்துக்கும் சிக்கலை கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2011 விஜய் அவர்கள் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. என்னன்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் என்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் வந்து அம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாரு.
அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை ஜெயிச்சதற்கு பிறகு சந்திரசேகர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதா அவர்கள் ஜெயிப்பதற்கு நாங்க அணில் மாதிரி உதவி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு ஒரு சந்திரசேகர் வாய் விட்டாரு. அன்னையில இருந்து அம்மா வந்து அப்படியே விஜய் அவங்க குடும்பத்தை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் தலைவா படம் வந்தது, அந்த பிரச்சனை ஏற்பட்டது. இப்படி பல பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அதற்கு பிறகு அதாவது இந்தியன் சினிமா 100 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விழா வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில வந்து இங்க சென்னையில நடந்துச்சு. இந்திய சினிமா 100 ஆண்டுகள் வந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 100ஆண்டு விழா வந்து இங்க நடந்தது. அந்த விழாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் முன் சீட்ல, அதாவது முன் வரிசையில இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. ரஜினிகாந்த், கமலஹாசன், அதே போல சின்ன சின்ன நடிகர்கள் அப்போதைக்கு வந்து தனுஷ், சிம்பு இவங்கெல்லாம் சின்ன நடிகர்கள். அவங்களுக்கும் வந்து முதல் வரிசையில போட இடம் கொடுத்திருந்தாங்க. ஆனா விஜய் அவர்களை வந்து கடைசி ரோவ்ல போட்டிருந்தாங்க. அது வந்து 2013ல தான் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனு. ஸோ கடைசி ரோல விஜயை போட்டது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை முழுவதுமாக ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்தார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்காக அந்த தலைவா படம் ரிலீஸ்க்காக ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் கார்லயே வெயிட் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்களினுடைய இல்லம் முன்பு. அதெல்லாம் வந்து நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு ஜெயலலிதா அவர்கள் விஜயை வந்து புரட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ அதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் நல்லா மனசுல வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ சமயம் வரும்போது அதிமுகவை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் அவர்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கு. அதனாலதான் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவர் தெளிவா ஒரு விஷயம் சொன்னாரு. இனிமேல் அதாவது திமுக வெர்சஸ் தாவேகா, அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு எங்களுக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, இனிமே தமிழ்நாட்டை ஆள போறது டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இங்க அதிமுக களத்திலேயே இல்ல அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதிமுகவை காலி பண்றோம் அப்படின்னு. அப்போ இனிமேல் திமுக வெர்சஸ் தாவேகா எங்களுக்குள்ளதான் போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே வந்து ஒண்ணு ஆளுங்கட்சி அவங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியா அவங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். அதிமுக களத்திலேயே இல்ல. சோ அதே நேரத்துல பாஜகவையும் வந்து ஓரம் கட்டிட்டாரு. ஆக மொத்தம் இனிமே ஃபியூச்சர்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸ கொண்டு போக போறாங்க. உதயநிதி வந்து திமுகவின் தலைவராக இருப்பார், இந்த பக்கம் விஜய் இருப்பாரு. இப்ப இதற்கு முன்னால எப்படி திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்துச்சோ அதே மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது உருவாக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. சோ இப்ப இந்த இடத்துல பாஜக என்ன செய்ய போகிறது, அதிமுக என்ன செய்ய போகிறது? விஜய் வந்து அதிமுகவையும் அழிச்சிட்டாரு, பாஜகவையும் அழிச்சிட்டாரு. சோ இந்த 2 கட்சிகளையுமே காலி பண்ணிட்டாரு. பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை ஒதுக்குனதும் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் வந்து அப்படியே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் உண்மை, நடந்த யதார்த்தம் இதுதான். அண்ணாமலை ஆதரவாளர்களின் ஓட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகல. இங்க வந்து இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்க்கும் சக்தியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கினதுனால பாஜகவுக்கு பவர் போயிடுச்சு. பாஜகவுக்கு மத்தியில வந்து, அதாவது மக்கள் மத்தியில பாஜகவுக்கு செல்வாக்கு போயிடுச்சு. இதுல இன்னொரு மிகப்பெரிய உண்மையை வந்து சொல்லியே ஆகணும். நடிகர் விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சரா உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக அண்ணாமலை அவர்கள் தான் இருப்பார். அவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா 2021ல அவரும் தலைவராகிறாரு, திமுகவும் ஆட்சிக்கு வருது. திமுகவிற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை ஒன்று சேர்த்த அந்த பெருமை, இளைஞர்களை வந்து மிகப்பெரிய அளவுல ஒன்று சேர்த்தார் திமுகவிற்கு எதிராக. யாரு சேர்த்தது? அண்ணாமலை அவர்கள். அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அனைத்து ஜாதி மத மக்களிடையே, அனைத்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. சினிமா துறையிலையும் அண்ணாமலை அவர்களுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அப்ப இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் திமுகவிற்கு எதிராக ஒன்று திரண்டார்கள். அந்த நேரம் பார்த்து டெல்லி பிஜேபி தலைமை வந்து இங்க தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முன்னாள் தலைகள், ஐம்பெருந்தலைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணாமலை அவர்களை வந்து ஓரங்கட்டிட்டாங்க. 2024ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல தோல்வி அடைஞ்சது. அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களினுடைய இந்த தனியா போட்டி போடணுங்கிற அந்த கொள்கை தான். அப்படி செஞ்சதுனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி ஒண்ணு சேராம நாம தோத்துட்டோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க, இதனால டெல்லி பிஜேபி தலைமை என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிட்டாங்க, தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. உடனடியாக விஜய் அவர்கள் உள்ள வராரு. 2024ல அண்ணாமலை அவர்களை நீக்கிறாங்க, இவர் உடனடியாக உள்ளே வருகிறார். சரிங்களா? இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஒதுங்குவதற்கும்
விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருந்தது. அண்ணாமலை அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஊர் ஊரா சுத்தி தெரு தெருவா போய் நடைபயணம்லாம் போய் இளைஞர்களை திமுகவிற்கு எதிராக ஒன்று திரட்டி வைத்திருந்தார். உடனே விஜய் அவர்கள் வந்து அந்த இளைஞர் சக்தியை அப்படியே அவர் பக்கம் இழுத்துட்டாரு. அதாவது கஷ்டப்பட்டு வீடு கட்டுனது அண்ணாமலை, விஜய் அவர்கள் போய் குடியேறிட்டார். இதுதான் உண்மை. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல திமுகவிற்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டினார். அந்த இளைஞர்கள் அப்படியே அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கினதும் விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க அப்படியே விஜய் பக்கம் தாவிட்டாங்க. ஸோ இதனால வந்து அண்ணாமலை அவர்களினுடைய அந்த இளைஞர் சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து விஜய் பக்கம் சென்று விஜயை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா விஜய் அவர்களுக்கு 1 கோடி ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து பல தொகுதிகள்ல குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேக அதாவது தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு காரணம் இந்த பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படியே விஜய் பக்கம் மாறினதுனாலதான் பல தொகுதிகளில் பாஜகவின் வாக்குகளும் விஜய்க்கு போயிருக்கு. இதை வந்து மறுக்கவே முடியாதுங்க. ஆக மொத்தம் விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். சரி, இப்ப விஜய் அவர்கள் நிச்சயமாக இவர் திமுகவோடு ரொம்ப இணக்கமா போறாரு. இதற்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதனாலதான் வேற வழி இல்லாம திமுகவினரோடு சமரசமா போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். இப்ப தனி மெஜாரிட்டி இருந்திருந்தா உண்மையிலேயே விஜய் அவர்கள் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சிருப்பாரோ திமுகவுக்கு எதிராக அதை நிச்சயமா செஞ்சிருப்பாரு. தனி மெஜாரிட்டி இருந்திருந்தா ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்பக்கூடிய வேலையை விஜய் செய்திருப்பார். இப்ப தனி மெஜாரிட்டி இல்லாததுனால கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்க ஆதரவு இருக்கிறதுனால திமுகவை அவரால் எதுவும் செய்ய முடியல. சோ எல்லா கட்சியோடையும் நட்பு பாராட்டுறாரு. இந்த 5 ஆண்டுகளில் விஜய் அவர்கள் திமுகவை பழி வாங்குவாரா அப்படின்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப வந்து இந்த சந்திப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதாவது அன்புமணியை பார்த்திருக்காரு, ஸ்டாலினை பார்த்திருக்காரு, உதயநிதியை பார்த்திருக்காரு, சீமானை பார்த்திருக்காரு, வைகோவை பார்த்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் தலைவர் அப்படின்னு தான் தாவேக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் ஃபியூச்சர்ல திமுகவின் ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்பக்கூடிய வேலையை தாவேக தலைவர் விஜய் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை அவர் செய்தார் என்றால் நிச்சயமா அவரை நம்பலாம். அவர் வந்து திமுகவின் பி டீம் கிடையாது அப்படின்னு நாம நம்பலாம். இல்ல அப்படின்னா அவர் திமுகவின் பி டீமாகத்தான் இருப்பார். ஒருவேளை வந்து மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால இந்த முறையை அடக்கி வாசிச்சுட்டு அதற்கு பிறகு 2031 தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சு அதற்கு பிறகு திமுகவை பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் இந்த 5 ஆண்டுகள்ல விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆக மொத்தம் என்னுடைய கருத்து, விஜய் அவர்களினுடைய வருகையால் அழிந்தது 2 பேர். ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பாஜக. நான் ஏன் திமுகவை சொல்லல அப்படின்னா, திமுக இப்பவும் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிமுகவுல சண்டை வந்துருச்சு, பிஜேபியில சண்டை வந்து அண்ணாமலை வெளியே போயிருக்கிறாரு, ஒதுங்கி இருக்கிறாரு. சாரி, வெளியே போல ஒதுங்கி இருக்கிறாரு. ஆனா திமுகவுல பாத்தீங்கன்னா இன்னமும் சேகர் பாபு, சபரீசன் இவங்க மேலெல்லாம் வந்து துர்காவுக்கு கோபம் இருந்தாலும், ஏவாவேலு எல்லார் மேலேயும் கோபம் இருந்தாலும் அவங்க யாருக்குள்ளேயும் இது வரைக்கும் சண்டை இல்லை. இப்ப உதயநிதி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, துணைத் தலைவராக KN நேரு வராரு, கொறடாவாக ஏவாவேலு வருகிறார். அப்ப இவங்க அப்படியே ஒத்துமையா தான் இருக்காங்க. சோ திமுக கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது, அது இன்னும் உடையல. திமுக கட்சிக்குள்ள சேகர் பாபு, KN நேரு, KKSR ராமச்சந்திரன், ஏவாவேலு, உதயநிதி, சபரீசன், இப்படி கனிமொழி, இந்த மாதிரி சண்டைகள் வந்தால் மட்டும்தான் திமுக அழியும். இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்துல மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக மொத்தம் விஜய் அவர்கள் 2 திராவிட கட்சிகளையுமே தோல்வியடைய செய்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த 5 வருஷம் அவர் எப்படி ஆட்சி பண்றாரோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். தற்போது தலைவர்களை சந்திச்சதெல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா நம்ம எடுத்துக்கிட்டாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது தோணிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் யாரையுமே இவர் சந்திக்கல.
அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமா அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஒருவேளை நாளைக்கு அவர் யார் யாரை சந்திக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம மற்றதை முடிவு பண்ண முடியும். ஆக மொத்தம் 2 திராவிட கட்சிகளும் அழிந்து, அதாவது 2 திராவிட கட்சிகளும் தோல்வி அடைந்து ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் கால அவகாசம் விஜய் அவர்களுக்கு கொடுத்து பார்ப்போம் அவர் என்ன செய்கிறார் என்று.